வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய அளவியல் அந்த சாப்டரில் இருந்து தான் இந்த சம்மை பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு முக்கோணம் இருக்குது, அதனுடைய பக்கங்களின் அளவுகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க. அது 1/2 1/3 1/4 அப்படிங்கிற விகிதத்தில் இருக்குன்னு கொடுத்துட்டு, இந்த முக்கோணத்தின் சுற்றளவு 104 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு, இந்த முக்கோணத்தின் நீளமான பக்கத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ முக்கோணத்தின் சுற்றளவுனா என்ன அர்த்தம், 3 பக்கங்களையும் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியது தானே முக்கோணத்தின் சுற்றளவு. ஸோ அப்போ மொத்த அளவு கொடுத்துட்டாங்க. அப்போ இப்போ 3 பக்கங்களின் அளவுகளின் விகிதத்தை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணால் போதும். இப்போ இது எப்படி இருக்குது, 1/2 1/3 1/4 இருக்கா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், 2 3 4க்கு எல்சிஎம் எடுப்போம். அப்போ 12ன்னு கிடைக்குமா. இங்கே ஏற்கனவே 2 இருக்குது, ஸோ 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இங்கே 3 இருக்குது, ஸோ நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணணும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 4 இருக்குது, ஸோ அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும், 6:4:3ன்னு கிடைக்கும். அப்போ அந்த முக்கோணத்தின் பக்கங்களின் அளவுகளின் விகிதத்தை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ முதல் பக்கம் எவ்வளோ மடங்கு இருக்குது, 6 மடங்கு. ரெண்டாவது பக்கம் 4 மடங்கு. மூன்றாவது பக்கம் 3 மடங்கு இருக்குது. ஸோ அப்போ இதுதான் அதிகமாக இருக்குது. அப்போ நீளமான பக்கத்தின் அளவை கால்குலேட் பண்ணிடலாமா. என்ன பண்ணுவோம், 6 மேலே போடுவோம், அதுக்கப்புறம் கீழே இந்த ரேஷியோவை ஆட் பண்ணுவோம். 6 + 4 + 3 13ன்னு கிடைக்கும். இன்ட்டு 104 இதை அடிக்கலாமா. இது மொத்த அளவு, அந்த 3 பக்கங்களையும் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியது 8ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 6 48 சென்டிமீட்டர். இதுதான் அந்த முக்கோணத்தில் இருக்கக்கூடிய நீளமான பக்கத்தின் அளவு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.